Hi friends, welcome to Svi Family Vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஎம்எல் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா பசங்களை வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஸோ காலையில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸும் வந்து அப்புறம் முட்டை பொடி மாதம் வந்து செஞ்சு கொடுத்தாச்சு. ஸோ மதியத்துக்கு வந்துட்டு ஆல்ரெடி இவரோட பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே தான் போய் சாப்பிட்டோம். அஞ்சப்பரில் சாப்பிட்டோம். அது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ வீட்டில் வந்து மீன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் வந்து பசங்களுக்கு கொஞ்சம் கோல்டுனா இந்த சீசன் மாறதில் லைட்டாக அந்த சளி பிடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குது. ஸோ அதனால் வந்து நண்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் நண்டு வாங்கிட்டு வந்தோம். எப்பயுமே மீன் நண்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நாகல்கேணி இருக்குல்ல, அங்கே தான் எப்பயுமே போய் வாங்குவோம். அது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பல்லாவரத்துலேருந்து இது இங்கேருந்து பம்மல்லேருந்து பல்லாவரம் போகிற சைடு நல்லத்தம்பி ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தண்டுமாரி அம்மன் கோவில் இருக்கும். அங்கே ஒரு காய்கறி கடை கூட இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மீன் கடை எப்பயுமே இருக்கும். அங்கே செம்ம கூட்டமாக இருக்கும். அங்கே நாங்கள் நிறைய பேர் வந்து சொல்லும்போது அங்கே மீன் சூப்பராக இருக்கும். அவங்க வந்து க்ளீன் பண்ணி அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு ஃப்ரீ தான். அதே ஆனால் கொஞ்சம் வந்து ரேட் கொஞ்சம் வந்து முன்ன பின்ன இருக்கும். பட் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே அங்கே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப க்ரௌட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட் சந்துக்குள்ளே தான் வந்துட்டு அந்த கடை இருக்குது. சரி அதனால் அங்கே போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்கணும். சங்கரா வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வஞ்சரம் வச்சுருந்தாங்க, பாறை வச்சுருந்தாங்க, கெளுத்தி மீன் வச்சுருந்தாங்க, அப்புறம் சுறா மீன் வச்சுருந்தாங்க, நண்டு ஏரா இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நான் நண்டும் மீன் மட்டும் வாங்கலான்னு வச்சுருந்தேன். நண்டு வந்து நல்லா இருந்தது. ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா 350 ரூபா ஒரு கிலோ. ரேட் பார்த்து கொடுக்க சொன்னேன். அவங்க வந்துட்டு ஓகே கரெக்டான அமௌண்ட்டு தான், ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்குன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நண்டு மட்டும் வாங்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டு, அப்புறம் மீன் வந்து என்ன மீன் வாங்குறதுன்னு தெரியல. அப்புறம் அந்த அக்கா தான் சொன்னாங்க பாறை மீன் வாங்க, பாறை மீன் சூப்பராக இருக்கும், குழம்புக்கு நல்லாயிருக்கும், வறுக்கவும் நல்லாயிருக்கும் நாங்கள். அதனால் பாறை மீன் 1 கிலோ, நண்டு வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். பாறை மீன் பார்த்திங்கன்னா 1 கிலோக்கு வந்துட்டு அவங்க 1 கிலோ எடையே நிற்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 70 கிராம், அதாவது 100 கிராம் அப்படி இருந்துச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு மீன் வேறு போட்டாங்க. ஸோ 1.25 கிலோ கிட்ட வந்தது. நண்டு வந்து 1.5 கிலோ கிட்ட வந்தது. ஸோ அதுவே வந்துட்டு அதுக்கு அந்த அமௌண்ட்டு தான். அப்புறம் வந்து அவங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ க்ளீன் பண்ணி வந்தாச்சு. ஸோ மீனையும் நண்டையும் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து முக்கியமான வேலை ஒன்று என்ன இருக்குன்னா, எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் எடுத்து அரைச்சி எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அது செய்யவே இல்லை. ஸோ அதையும் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஒரு வேலையை கடகடன்னு பசங்க வரதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஸோ முதல்ல வந்து மீன் குழம்பு வச்சுட்டு நண்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முன்னாடி செஞ்சுட்டா தான் நமக்கு வந்து அதுக்கு தேவையானதுக்கு நம்ம ரெடி பண்ண முடியும். அப்புறம் சின்ன வெங்காயம் ஊற வச்சுருக்கேன், அதையும் உரிக்கும். ஸோ வேலையை கடகடன்னு செய்யலாம் வாங்க. ஸோ வாங்கினதை முதல்ல எடுத்துருவோம். நண்டு நல்லா இருந்தது. நான் இது ரெண்டுத்தையும் முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ மீன் க்ளீன் பண்ணியாச்சு. நான் மீன் வறுக்கிறதுக்கு வந்துட்டு மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டா சாப்பிடும்போது வறுத்துக்கலாம், நல்லா ஊறும். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். உப்பு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதில் மீனை போட்டுடலாம். ஸோ இது எல்லாமே நான் அப்படியே போட ஆரம்பிச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா நான் முதல்ல எப்படி செய்வேன்னா, மிளகாத்தூளை ஃபஸ்ட்டு இது இப்போ பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதிலே போட்டு கொஞ்சம் கொஞ்சம் பரட்டி வச்சிடுறேன். அப்புறம் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடுறேன். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்தது. என்ன ஒன்று நம்ம அப்படி பரட்டும் போது பார்த்து பரட்டணும். ஏன்னா முள்ளு இருந்துச்சுன்னா நம்ம கையில் வந்துட்டு குத்திருச்சுன்னா அது வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு வந்து பெயினாக இருக்குது. நான் நிறையா அனுபவிச்சிருக்கேன். அதே போல் இந்த மிளகாத்தூள், நான் வீட்டு மிளகாத்தூள் வந்து இப்படி பண்ணும்போது எனக்கு கை எரியாது. ஆனால் அந்த சிக்கன் 65க்கு வந்து நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அந்த விரல் கை எல்லாமே ஃபுல்லாகவே எரியும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு நல்லெண்ணெயில் தேங்காய் எண்ணெய் ஏதோ ஒன்று கையில் வந்துட்டு நம்ம தடவிட்டோம் அப்படின்னா அந்த எரிச்சல் கம்மியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன், அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எனக்கு இது ரொம்ப நாளைக்கு வரும். ப்ளஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு நம்ம ஏதாவது ஒரு கிரேவியோ இல்லை டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு டிஷ்ஷு செய்கிறோம் அப்படின்னா அந்த டைம் நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கிறது வந்து சில சமயம் சில பேருக்கு வந்து கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். அதில் கொஞ்சம் தான் அரைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு அரைச்சி வச்சாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் மாறிடுது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு அது கொஞ்சம் ஒரு சிலது ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும்.
லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கிட்ட வந்துச்சு, 2.5லேருந்து 3 மாதத்துக்கிட்ட வந்துச்சு. கடைசி வரைக்கும் அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக எப்படி அரைச்சி எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நானே பார்த்தீங்கன்னா இப்படி அரைச்சி வைப்பேன், ஆனால் எனக்கே வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது, அது வந்து எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் நான் அப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பாவில் இல்லாட்டி இந்த சில்வர் டப்பாவில் இந்த மாதிரி வைப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி சஜஷன் கொடுத்தாங்க, நீங்கள் வந்து பாட்டிலில் வச்சு பாருங்கள் ரொம்ப நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறீங்கன்னா இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கப்பு பூண்டு எடுத்திங்கன்னா 3/4 கப் இஞ்சி எடுக்கணும். அதாவது பூண்டு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். பூண்டு வந்து 1 டம்ளர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதில் 3/4 கப்பு தான் உங்களுக்கு இஞ்சி எடுத்துக்கணும். சரி 3/4 டம்ளர். ஸோ அந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன் 1/3 இந்த டைமுக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இஞ்சி அதிகமாக போகாமல் பூண்டு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து நைஸாக நீங்கள் அரைக்கணும். திப்பியாக இருந்தாலுமே திரும்ப ஒரு வாட்டி பல்ஸ் வந்து லைட்டாக விட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அரைஞ்சிடும். ஸோ அதனால் ஃபுல்லாக அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைங்க. இதுவே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பாட்டில் 49 ரூபா தான். ஸோ அதனால் பாட்டில் அதிகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ அதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய், மஞ்சள், உப்பு இது 3த்தையும் நீங்கள் சேர்த்து கலந்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அந்த கலரும் மாறாது, அந்த ஸ்மெல்லும் மாறாது, சூப்பராக இருக்கும். நீங்கள் அடுத்தபடி குழம்புல ஆட் பண்ணும்போதும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. அதாவது 1 மாதத்துக்கு நீங்கள் அரைக்க வேணாம், ஒரு 2 வாரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது நடுவில் ஏதாவது டிஷ்ஷஸ் செய்ய போகிறீங்க அந்த மாதிரி போது உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டிப்ஸை நீங்கள் வந்து இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப நாளாக இப்படி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். முதல்ல வந்து பிளாஸ்டிக்கில் வச்சேன், அதுக்கப்புறம் பாட்டில் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு நண்டு கிரேவி செஞ்சலாம், நண்டு கிரேவி, மீன் குழம்பு, மீன் வறுவல் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதான். ஸோ அதில் வந்து கடையில் வந்துட்டு நண்டு கிரேவி உங்களுக்கு நார்மலாக தெரியும். அதே போல் பட்டை லவங்கெல்லாம் போட்டு வெங்காயம், இன்னும் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நண்டு போட்டு தண்ணி நிறையா ஊற்றி நண்டு நல்லா வேகிற அளவுக்கு விட்டுறணும். இதில் மெயினாக வந்து நண்டு செஞ்சாலே பெப்பர், நண்டுனாலே பெப்பர் அதுதான் ரொம்ப மெயின். பெப்பர் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப காரமாக இருக்கணும், காரமாக இருக்கும், பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கோல்டு சமயத்தெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் ஹீட்டு அதுவும் இருக்குது, அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நண்டோட மெத்தடு. அதே கேப்பில் இது செஞ்சு முடித்த கேப்பில் வந்து மீன் குழம்பு செஞ்சலாம்னு சொல்லிட்டு நான் மீன் குழம்பு வந்து நான் சைடில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மீன் குழம்புக்கு வந்துட்டு நான் வந்து சட்டியில் செஞ்சேன். 2 சட்டி இருக்குது. ஒன்று வந்து லைட்டாக கீரல் விட்டுருச்சு, இன்னொன்று வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷு. ஆனால் பெரிய சட்டி எனக்கு வந்து சட்டியில் வந்து அந்த சட்டியில் எனக்கு இன்னும் பழக்கலையானு தெரியல, லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் நேற்று செஞ்ச மீன் குழம்புல வந்து சூப்பராக இருந்தது. ஸோ நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வெந்தயம், பச்சை மிளகாய், பூண்டு நீங்கள் நிறையா சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் மெயினாக நீங்கள் சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் எண்ணெய், வெந்தயம், பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, இதில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள், புளி கரைச்சி ஊற்றணும். புளி கரைச்சி நல்லா ஊற்றிட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது திக்னஸ் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மீனை போடணும். அவ்வளோதான். மீன் போட்டு ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. மீனை நீங்கள் போட்டுட்டு உடனே வந்து அந்த மீன் எப்படி வெந்திருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு மீன் வந்து வெந்துருச்சுன்னா அது கலர் வந்து கண் வந்து வெள்ளை கலரில் மாறிடும். ஸோ அதுதான் வெந்திருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடணும். ஸோ மிளகு எவ்வளோ போடுறேன் பாருங்கள். ஆனால் குழந்தைங்க நேற்று காரமாக இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை, சூப்பராக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன ஒன்று உள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷாக எடுக்க தெரியாது, அதான் நான் உட்காந்து எடுத்து கொடுத்துட்ருந்தேன். எனக்கு அதுதான் பெரிய வேலையாக இருந்துச்சு நேற்று. 2 பேருக்கும் மாற்றி அதுவும் மீனில் இருக்கிற ஃப்ளஷ்ஷையும் நான் எடுத்து கொடுத்துட்டே இருந்தேன். அதே போல் பாறை இது வரைக்கும் நாங்கள் சமைச்சிருக்கோமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் நேற்று வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு, ஃப்ரைக்கும் வந்து செம்மையாக இருந்தது. ஸோ இது ரெண்டும் ரெடி ஆகிட்டு இருக்க கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மீனை வறுத்தலாம் சொல்லிட்டு அதுவும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நேற்று ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்கூலுக்கு போய் பசங்களை அழைச்சிட்டு வரும்போது பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு சின்ன பையன், வயசு பார்த்தீங்கன்னா 5 வயசு தான், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கான். 5லேருந்து 6 வயசு தான் இருக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கான். வீட்டு பழவந்தாங்கல்லேருந்து செருப்பு கூட போடாமல் யாரோ ஃப்ரெண்டு கூட வந்தாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறி வந்து அங்கேருந்து ட்ரெயினில் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸில் வந்தால் நடந்து வந்தான்னு தெரியல, போய்ச்சலூர் எங்கள் குருவோட ஸ்கூல் யாதவோட ஸ்கூல் கிட்ட வந்து அங்கே போகிறவங்ககிட்ட காசு கேட்குறேன், எதுக்காகனா நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் கிராஸ் பண்ணும்போது பசங்களை அழைச்சிட்டு வரும்போது என்னடா இவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் விசாரிக்கும் போது அந்த பையனை கேட்டால் அவன் அம்மா பேர் அப்பா பேர் சொல்கிறான், ஃபோன் நம்பர் தெரியல, வீட்டோட தெரு பேர் சொல்கிறான், மற்றபடி ஃபோன் நம்பர் அவனுக்கு தெரியல, ஸ்கூல் நேமும் அவனுக்கு கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியல. ஸ்கூல் நேம் தெரிஞ்சால் கூட
ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார், நாங்களே அழைச்சிட்டு போய் விட்டுலாமான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ உங்களுடைய குழந்தைங்கள பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ எங்களுடைய மத்தியானம் மெனு இது தான், ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாதம் இது எல்லாமே தான். ஸோ சூப்பராக இருந்தது. சமைச்சு முடிச்சுட்டேன். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ காலையில் வந்து பசங்களுக்கு வந்து லெமன் ரைஸ் செஞ்சு கொடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அம்மா தாயே, அந்த லெமன் ரைஸ்க்கு நண்டு ப்ளஸ் வந்து நான் இன்னும் மீன் போட்டுக்கல, நீ மீன் போட்டுட்டல. ஸோ அதனால் சாப்பிட்டுருக்கோம். இந்த கிளைமேட்டுக்கு மீன் வாங்கியிருக்கோம் சொல்லிட்டு அதெல்லாம் பாறை மீனுக்கு வேணுங்க, மீனுக்கு கல்யாணம் அப்படியே வரும். வாழை மீனுக்கு வேணுங்க, பாறை மீன், நண்டு, லெமன் ரைஸ். லெமனுக்கு வந்து பாறை மீன் பேர் வந்துச்சு, எனக்கும் தெரியாது. நல்ல வேலை. ஏன்னா அதோட இது வந்து சர்ஃபேஸ் வந்து பாறை மாதிரி அப்படி வலிக்கின்னு போகும், அதனால பாறை மீன். நீ வச்சு சொல்கிறேன். சீரியஸாக உண்மையாக இல்லையான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த வ்ளாகோட எண்டிங் இதெல்லாம் சமைச்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு அப்படியே பாருங்கள். சமைச்சது எப்படி மீன் குழம்பு செஞ்சுருக்கேன், நண்டு செஞ்சுருக்கேன், அப்புறம் மீன் வறுவல் எல்லாமே செஞ்சுருக்கேன். மீன் குழம்பு பாருங்கள். மீன் குழம்பு தான். மீன் குழம்பு இந்த மெத்தடெல்லாம் செய்வாங்க. வேறு ஏதாவது மெத்தடு இருக்குன்னா சொல்லுங்கள். சில பேர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுவாங்க, ஆனால் பூண்டு தான் போடுவாங்க. பூண்டு, பச்சை மிளகாய் இதை தான் போடுவாங்க. மீனே போடாமல் மீன் குழம்பு செய்வாங்க. சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஹாப்பி கிளைமேட். கிளைமேட் சூப்பராக இருக்குல்ல, அதான் என்ஜாய் பண்ண சொல்கிறேன். ஹாப்பி ரெய்னி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஹாப்பி கிளைமேட். ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. காலையில் வண்டி நான் ஓட்டு போனேன். எங்களுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் தனியாக வண்டி ஓட்டு போனேன். இன்னும் சொல்ல வந்தேன், நாங்கள் ஓசூர் போனோம் பார்த்தீங்களா, அப்போ இருந்த மாதிரி தான் இப்போ அப்படியே செம்மையாக இருக்குது. கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. காலையிலேருந்து அப்படியே சலசலசலசன்னு அங்கங்கே தூரம். சரி, ஓகே. சரி, நாங்கள் சாப்பிட போகிறோம். நல்லா இருக்கா? நீங்களும் சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.